ஆச்சி மனோரமா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ்ல 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிற மனோரமா நிறைய வட்டார மொழிகள் பேசியும் நடிச்சிருக்காங்க. 1992 ஆர்வி உதயகுமார் டைரக்ஷன்ல வந்து சின்ன கவுண்டர் படத்துல பக்கா கோவை ஸ்லாங்ல பேசி நடிச்சிருப்பாங்க. பெருங்காயம் வால்பாற வெங்காயம் யாருக்கு லொல்லு பண்ணாட்டலாம் எகிரி போயிரு எகிரி ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு. கோயம்புத்தூர் பகுதிகளில் நடக்கிறதா இருந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டதால மனோரமா அவ்வளவு அழகா இந்த ஸ்லாங்க பேசியிருப்பாங்க. 1974 சிவாஜி ஜெயலலிதாவும் நடிச்சு வந்த படம் தாய். இந்த படத்துல மனோரமா கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற பாலக்காடு பாப்பமாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டருக்காக பாலக்காடு பகுதிகளில் பேசுற தமிழ் பேசி நடிச்சிருப்பாங்க மனோரமா. அறிவு வெட்டத்தனமா பாருகிறது ഞാൻ വെങ്കായമല്ലോ നറുക്കുന്നത് അതുകൊണ്ട് കണ്ണിൽ വെള്ളം വരുന്നത് പിന്നെ மைனர் எப்பொழுது ஊரை விட்டு போறது. அதுக்கடுத்து 77 வந்த இளைய தலைமுறை அப்படிங்கிற படத்துல அம்புஜம் மாமிங்கிற பிராமின் கேரக்டர்ல மனோரமா நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டருக்காக பிராமண தமிழ் பேசி நடிச்சிருப்பாங்க. எங்க ஆத்துல ஒண்ணு இருக்கு ஆத்துக்காரன்னு பேர் வச்சுட்டு கரடு அது என்ன சொல்றது தெரியுமா. தொடர்ந்து வந்த சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற படத்துல வளையப்பட்டி வள்ளியம்மையா மதுரை பக்கம் பேசுற தமிழ் பேசி நடிச்சிருப்பாங்க. என்ன பச்சி இப்படி பண்ற இவருக்கே இப்படி கோவம் வருது பின்ன இப்படி ஒண்ணுமே தெரியாம மக்காட்ட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதா. ரஜினிகாந்தோட பாய்மொழி படத்துல சிலோன் சுந்தரிங்கிற கேரக்டர்ல இலங்கையில இருந்து தமிழ்நாடு வந்து டீ கடை வச்சிருக்கிறவங்களா நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டருக்காக இலங்கை தமிழ் பேசி நடிச்சிருப்பாங்க. தமிழ் படங்கள்ல இலங்கை தமிழ் பேசி நடிச்ச முதல் நடிகை மனோரமாவா தான் இருக்கும். இவ்வளவு ஸ்லாங் பேசி நடிச்சிருந்தாலும் மனோரமாவோட ஒரு ஐகானிக் கேரக்டர் ஸ்பெஷலான ஒண்ணுன்னா அது சென்னை தமிழ் தான். குப்பத்து ராஜா, அபூர்வ சகோதரர்கள் படங்கள்ல மனோரமா சென்னை தமிழ அவ்வளவு அழகா பேசி நடிச்சிருப்பாங்க. இது என்னத்துக்கு சாரு உனக்கு இது வந்து கோவா தண்ணி இல்ல தண்ணி நல்லதெல்லாம் வாங்கிட்டு போட்டானுங்க. இது இந்த பாத்திரம் கை வைக்கிறது ஐக்கு தண்ணி துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்ட போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க தாளமா போடுற. இந்த டாப் 10ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு 250க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிற நம்ம சிவாஜி அவருக்கு வட்டார மொழி பேசி நடிக்க அதிக வாய்ப்பு இல்லைனாலும் கிடைச்ச வாய்ப்புகளை ரொம்ப அற்புதமா பயன்படுத்தி இருக்காரு. 1957 சிவாஜி நடிச்சு வந்த படம் மக்களை பெற்ற மகராசி. இந்த படத்துல சிவாஜி செங்கோடன் அப்படிங்கிற கேரக்டருக்காக கோவை தமிழ் பேசி நடிச்சிருப்பாரு. தமிழ்ல வட்டார மொழி பேசி நடிச்ச முதல் படம் இதுதான். என்ற பிறந்த மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு தப்பா பேசி போட்டணும். இதுவரைக்கும் அம்மா என்ன சீன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இதுக்கு முன்னாடி யாருமே அட்டன் பண்ணாத ஒரு விஷயம். ஆனா சிவாஜி அவ்வளவு அசால்ட்டா பேசியிருப்பாரு. இதுக்கு அடுத்து 1970 வந்த வியட்நாம் வீடு படத்துல பிரஸ்டீஜ் பத்மநாபன் ஐயர் கேரக்டர்லயும் 1973 வந்த கௌரவம் படத்துல ரஜினிகாந்த் கேரக்டர்லயும் பக்கா பிராமின் தமிழ் டைலாக்ஸ் பேசி அசத்திருப்பாரு. ஏழையாத்து குழந்தையா இருந்தா போதும். ஏன்னா ஏழைகளுக்கு தான் லோகம் தெரியும். நான் ஏழையாத்து குழந்தை தான். மெட்ராஸ்ல இவ்வளவு பேர் வக்கீல் பேரை வச்சுட்டு கருப்பு அங்க மாட்டிண்டு எங்காத்துக்காரர் கச்சேரிக்கு